So, hi my dear students. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக்னா அல்ஜீப்ரா. அல்ஜீப்ராவில் இருக்கக்கூடிய பேசிக் டெர்மினாலஜிஸ், அதனோட கண்டென்ட் என்ன, அதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும், எப்படி நம்ம அதை கண்டுபிடிக்கணும், இது எல்லாமே இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் டெர்மினாலஜி என்னென்னா கான்ஸ்டன்ட், செகண்ட் ஒன் variable, third one degree, fourth one coefficient, and fifth one terms. அந்த டேர்ம்ஸ் எப்படி என்ன கண்டுபிடிக்கணும், அதில் நம்பர் எத்தனை டேர்ம்ஸ் கொடுத்துருக்கிறதுல இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகே. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு கான்ஸ்டன்ட் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். கான்ஸ்டன்ட் அப்படின்னா எனி நம்பர், சரிங்களா? ஒன்லி நம்பர் மட்டும்தான் இருக்கணும், அது கூட எதுவுமே மல்டிப்ளேயில் இருக்கக்கூடாது. +5 -2 +13 இப்படி இருக்கிறதுக்கு பேர் தான் கான்ஸ்டன்ட். ஓகேவா? வேரியபிள் அப்படின்னா எனி ஆல்ஃபபெட். ஓகேவா? எனி ஆல்ஃபபெட் ஃப்ரம் A to Z, என்ன ஆல்ஃபபெட் வேணால் நம்ம வேரியபிளாக எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிகிரி. டிகிரி அப்படின்னா ஹையஸ்ட் பவர் ஆஃப் த இன் a given எக்ஸ்பிரஷன், ஹையஸ்ட் பவர் இன் given எக்ஸ்பிரஷன். ஃபஸ்ட்டு இதெல்லாம் என்னன்னு நோட் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் நம்ம என்னங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். கோஎஃபிஷியன்ட் அப்படின்னா மல்டிப்ளையிங் ஃபேக்டர் வித் a given variable, மல்டிப்ளையிங் ஃபேக்டர் with the variable. ஓகேவா? நெக்ஸ்ட்டு டேர்ம்ஸ்னால் அது என்னங்கிறது நம்ம நெக்ஸ்ட்டில் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் பேசிக் டெர்மினாலஜிஸ் ஆஃப் த அல்ஜீப்ரா. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு டேர்ம்ஸ் அப்படின்னா என்ன பார்க்கலாம். டேர்ம் அப்படின்னா ஒரு நம்பர், ஒரு தனியாக ஒரு கான்ஸ்டண்ட்டாகவும் இருக்கலாம், அல்லது ஒரு வேரியபிளாகவும் இருக்கலாம், ஆர் காம்பினேஷன் ஆஃப் கான்ஸ்டன்ட் அண்ட் வேரியபிள். ஓகேவா? இல்லை எது வேணால் நான் டேர்ம்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ கான்ஸ்டன்ட் எனி நம்பர். ஸோ 2 அல்லது எக்ஸ் அல்லது 2 × எக்ஸ் அல்லது 2/x, இது எல்லாமே நம்ம ஒரு டேர்ம்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஆனால் 2 + x அப்படின்னு போட்டிங்கன்னா இது ரெண்டு வேரியபிள், ரெண்டு டேர்ம்ஸ், டேர்ம் நம்பர் 1 டேர்ம் நம்பர் 2, அல்லது 2 - x போட்டிங்கன்னா இது ரெண்டு வேரியபிள், ரெண்டு டேர்ம்ஸ்ன்னு அர்த்தம். ஃபஸ்ட்டு டேர்ம், திஸ் இஸ் செகண்ட் டேர்ம். ஸோ டேர்ம்ஸ்னால் இட் இஸ் அ காம்பினேஷன். இங்கே போட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா, இது மல்டிப்ளிகேஷன் ஆர் டிவிஷன் மட்டும்தான். அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன் வந்துச்சுன்னா அது தனித்தனி டேர்ம்ஸ் ஆகிடும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் காட்டுறேன். ஸோ 2 + x + y, இதில் எத்தனை டேர்ம்ஸ் இருக்குது? ஸோ ஈச் டேர்ம் செப்பரேட்டட் பை ப்ளஸ் சிம்பிள் ஆர் மைனஸ் சிம்பிள். ஃபஸ்ட்டு டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம். ஸோ 3 டேர்ம்ஸ் இதில் இருக்குது. சரிங்களா? ஸோ ஒரு டேர்ம்ஸை செப்பரேட்டட் பை அ ப்ளஸ் சிம்பிள் ஆர் மைனஸ் சிம்பிள். ஸோ x² - 2y + 2 அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே மைனஸ் சிம்பிள் இருக்குது. ஸோ 1 2 3. ஸோ 3 டேர்ம்ஸ். ஓகேவா? your terms are separated by plus symbol or minus symbol. ஸோ இது வரைக்கும் புரிஞ்சா எப்போ ஒரு கொடுத்துருக்கிற எக்ஸ்பிரஷனில் எத்தனை டேர்ம்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுனா, ஸோ 2xy அப்படின்னா இது வந்து ஒரு டேர்ம், சிங்கிள் டேர்ம். ஆனால் 2 + x + y அப்படின்னு இருக்குன்னா இதில் 3 டேர்ம்ஸ் இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? 1 2 3. ஸோ ஈச் டேர்ம் செப்பரேட்டட் பை a plus symbol or minus symbol. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்து அதில் இருக்கிற இந்த டேர்மினாலஜிஸில் என்னென்னு பார்க்க போகிறோம். 5x⁵ + 2x⁴ - 3y³ + 9y² - 14y + 25. இது ஒரு எக்ஸ்பிரஷன். இதில் என்னென்னலாம் இருக்குது? கான்ஸ்டன்ட்னா என்ன கான்ஸ்டன்ட்டு?
வேரியபிள் என்ன அப்படிங்கலாம் பார்க்கலாம். ஸோ கான்ஸ்டன்ட்னா என்ன சொன்னேன், இட் இஸ் ஒன்லி a நம்பர். இதில் இந்த எத்தனை டேர்ம்ஸ் இருக்குது, இதில் ஈச் டேர்ம்ஸ் ஆர் செப்பரேட்டட் பை ஐ செட் ப்ளஸ் சிம்பிள் ஆர் மைனஸ் சிம்பிள். 1 2 3 4 5 6. இதில் ஒன்லி நம்பர் மட்டும் இருக்குது, வேரியபிளே இல்லை அப்படிங்கிறது இது மட்டும்தான். ஸோ இதுதான் கான்ஸ்டன்ட். சரிங்களா? நெக்ஸ்ட்டு வேரியபிள் என்ன ஆல்ஃபபெட்டிக் லெட்டர் இங்கே கொடுத்துருக்காங்க, எக்ஸ். ஸோ எக்ஸ் இஸ் யுவர் வேரியபிள். நெக்ஸ்ட்டு டிகிரி. ஸோ பவரில் ஈச் டேர்ம்லேயும் பாருங்கள், இப்போ என்னென்ன டேர்ம்ஸ் இருக்குது, 5x பவர் 5, 2x பவர் 4, மைனஸ் 3y எக்ஸ் கியூப், சாரி y ஆக்சுவலாக y கொடுத்துருக்காங்க, y கியூப், 9y ஸ்கொயர், மைனஸ் 14y 25. இதில் ஹையஸ்ட் பவர்னா என்னப்பா, பவர்னா ஒரே நம்பர் திருப்பி, இதுதான் பவர். இதில் ஹையஸ்ட் நம்பர் என்ன, 5. ஸோ அதுதான் உங்களோட டிகிரி. ஓகேவா? ஸோ கோஎஃபிஷியன்ட் அப்போ என்ன, மல்டிப்ளைங் ஃபேக்டர் ஆஃப் ஈச் வேரியபிள். ஓகேவா? ஸோ y பவர் 5ஓட மல்டிப்ளை ஃபேக்டர் என்ன நம்பர் தான் மல்டிப்ளையாக இருக்குது. சரி, உங்களுக்கு இந்த டேர்முக்கு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y பவர் 5 கண்டுபிடிக்கணும்னா இதை கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரிமைனிங் 5. ஸோ தட் இஸ் a coefficient of y power 5 will be 5. 2x power 4 அப்படின்னு இருக்குன்னா, ஸோ x power 4 will be 2, y power 3 will be minus 3, y square will be 9, y should be minus 14. ஓகேவா? கான்ஸ்டன்ட்டுக்கு கோஎஃபிஷியன்ட் கிடையாது. சரியா? ஸோ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் எத்தனை டேர்ம்ஸ் இருக்குதுல, 1 2 3 4 5 6. ஸோ ஈச் டேர்ம்ஸ் ஆர் செப்பரேட்டட் பை ப்ளஸ் சிம்பிள் ஆர் மைனஸ் சிம்பிள். ஸோ 6 டேர்ம்ஸ் இருக்குது. ஸோ இப்படி தான் பேசிக் டெர்மினாலஜிஸ் எல்லாமே கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இன்னொன்று உங்களுக்கு நான் ரிமைண்ட் பண்ண நினைக்கிறேன். வாட் இஸ் தட் இஸ் ஐ டைட் அப் த ஸ்க்ரீன். ஸோ 2/5 y power 4. வாட் இஸ் அ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y power 4ன்னு சொன்னீங்கன்னா என்ன பண்ணுவீங்கன்னா, என்ன பண்ணணும்னா இந்த டேர்மை அப்படியே எழுதுங்க. ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y power 4 அப்படின்னா இதுக்கு தான் கண்டுபிடிக்கணும், அதை மட்டும் கேன்சல் பண்ணுங்கள். ரிமைனிங் என்ன இருக்குது, 2/5. ஸோ இதை அப்படியே எழுதுங்க. சரிங்களா? ஸோ 2 தான் மேலே இருக்குது, 5 தான் கீழே இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. சரியா? ஸோ இப்போ உங்களுக்கு வந்து மைனஸ் 3/2 எக்ஸ் ஸ்கொயர் இருக்குன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னா மைனஸ் 3/2. இதுதான் ஆன்சர். ஓகேவா? ஸோ இப்படி தான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ நான் இப்போ உங்களுக்கு ஒரு ஈக்குவேஷன் எழுதுகிறேன். ஸோ அதில் நம்ம என்னென்னு கண்டுபிடிக்கலாம். எக்ஸ் பவர் 4 மைனஸ் 2x கியூப் ப்ளஸ் 4x ஸ்கொயர் ப்ளஸ் 9x மைனஸ் 17. ஓகேவா? ஸோ இதோட கான்ஸ்டன்ட் வேல்யூ வந்து மைனஸ் 17. வேரியபிள் வில் பி எக்ஸ். ஓகேவா? டிகிரி என்ன, ஹையஸ்ட் பவர் என்ன, 4. ஓகேவா? நெக்ஸ்ட் கோஎஃபிஷியன்ட் எத்தனை டேர்ம்ஸ் இருக்குது, நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் எத்தனை டேர்ம்ஸ் இருக்குது இப்போ நம்ம பார்க்கலாமா. 1 2 3 4 5. ஸோ 5 நம்பர் ஆஃப் டேர்ம். நெக்ஸ்ட் ஒன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் பவர் 4. எக்ஸ் பவர் 4ல் எந்த நம்பர் மல்டிப்ளை ஆகலைன்னா இட் கன்சிடர் திஸ் ஆஸ் 1. ஓகேவா? ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் கியூப் அப்படின்னா 2 மைனஸ் 2. இங்கே மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் இருந்தால் மைனஸ் கண்டிப்பாக போடணும், இல்லைன்னா தப்பு. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் வில் பி 4. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் வில் பி 9. ஸோ ஆல்ரெடி ஐ செட் உங்களுக்கு கான்ஸ்டன்ட்டுக்கு கோஎஃபிஷியன்ட் கிடையாது. ஸோ இதெல்லாம் தான் பேசிக் ஐடியாஸ் டு ஃபைண்ட் த கான்ஸ்டன்ட் வேரியபிள். டிகிரினா என்ன, நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ்னால் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு டைப்ஸ் ஆஃப் அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன் பேஸ்ட் ஆன் டிகிரி அண்ட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் என்ன அப்படிங்கிறது நான் பார்க்குறேன். ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஐ வில் ரிப்ளை யூ. ஓகே, பை பை.